வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மீண்டும் நகரத் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ஒரே இடத்தில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது அது நகரத் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்தில் நீடித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு 480 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. நாகைக்கு 310 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இலங்கையின் திரிகோணமலைக்கு 110 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் புதுச்சேரிக்கு 410 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது.